சுட சுட இட்லியும் இந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி நம்ம வீட்லேயே செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப்பு சாம்பார் பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக பாசிப்பயிர் போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அதிலே எண்ணெய் சேர்த்துக்கலாம், பருப்பு பொங்கி வராத இருக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு முழுகிற வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக வச்சா பொங்கி போகும். மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் பருப்பு நல்லா எழிஞ்சி வர மாதிரி விசில் விட்டுடலாம். அந்த பருப்பு வேகங்காட்டி நம்ம தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 டீஸ்பூனு தனியாக போட்டுக்கலாம். கூடவே வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனில் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 10 போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா சிவந்து வரட்டுங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சின்ன வெங்காயம் ஒரு 10. தக்காளி பெரிய சைஸ் 1. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் போட்டுங்க. என்கிட்ட தூள் பெருங்காயம் தான், அதை தான் போடுறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு திருவி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுங்க, வேணான்னா விட்டுடலாம். வேணால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் அதுக்குன்னா போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சின்னு வந்துடலாம். கடாய் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம் எண்ணெயில் போட்டுக்கலாம். கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு சேர்த்துக்கலாம். காய் அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போடுங்க. அவரைக்காய் போட்டால் நல்லா சாம்பார் மணமாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. காய் நல்லா இந்த எண்ணெயிலே வெந்து போச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சாம்பார் செய்கிறோம். கமன்னு மசாலா அரைச்சம் பாருங்கள், அப்படியே ஒரு வாசனை. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே காய்
வதங்கும் போது கொஞ்சம் போட்டால் காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. குழம்பு தலை கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக நிறைய சாம்பார் ஊற்றுற மாதிரி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா சாதத்துக்கு ஊற்றின்னு ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம பருப்பு வேக வச்சிடல, அது வெந்து போச்சான்னு பார்க்கலாம். பருப்பு இது பாருங்க, இந்த அளவுக்கு. இதை மத்து வச்சு கடையாதீங்க, அப்படியே சேர்த்துங்க. கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கூழ் மாதிரி ஆகிடும், திக்காகிடும் குழம்பு. பருப்பு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு அப்பப்போ தொழி விட்டுங்க. என்ன பருப்பெல்லாம் போட்டுக்கிறோம், அடி பிடிக்கும். ஐயர் வீட்லேயே இது போல் தாங்க சாம்பார் வைப்பாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சாம்பார் எப்படின்னு. சின்ன குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் சாம்பாரெல்லாம். காரம் அளவோட ரொம்ப டிக்காக வச்சா இந்த சாம்பார் நல்லா இருக்காது. இது போல் தண்ணியாக தாங்க இருக்கணும். சாம்பாரில் கறிவேப்பிலை தாளிக்கும் போது போடுவானாங்க, அப்படியே போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது புது சட்டி வச்சுருக்கவே இது போல் பொங்குதுங்க சாம்பார். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம. கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு வதக்கிங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். இது சாம்பார் மிளகாய் பொடி. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த குழம்புல எடுத்து இதை சேர்த்துக்கலாம். வணக்கம் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாருங்க. சுட சுட இட்லியும் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பாரும் பாருங்கள். டிக் ஆகிடுச்சு ஆறினோடனே. நல்லா தண்ணி ஆட்டம் வைங்க. சாம்பார் கொதிக்கும் போதே பார்த்துக்கணும் அளவு. நம்ம பாருங்கள், இப்படி நல்லா தொட்டு சாப்பிட்றத விட இது போல் சாம்பாரில் முழுக வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது பொங்கலுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.